Hi, hello guys, எல்லாம் எப்படி இருக்கீங்களா? லாஸ்ட் வீடியோ பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இட்ஸ் மை பர்த்டே, இன்றைக்கி என்னோட பர்த்டே. ஸோ வந்து ஒரு முக்கியமான ஒரு டிசிஷன் எடுத்திருக்கேன். பார்த்தீங்கன்னா ஹேர் கட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. வீட்லலாம் வந்து கம்பல்ஷன் அப்படின்னு சொல்ல முடியாது. ரொம்ப நாளாக அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தேன் ஹேர் கட் பண்ணேன்னு. ஸோ வீட்டில் சொன்னது இன்றைக்கி ஒரு நாள் கேட்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவோட இன்றைக்கி முடிவெட்டலான்னு போகிறேன். See you. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக வெட்டியாச்சு முடிய. நல்லா இருக்கா இல்லையான்னு கூட தெரில. ரூம் போய் தான் பார்க்கணும், கேட்கணும், ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா முடி வெட்டுறதுக்குன்னு தனியாக கோர்ஸ் படிச்சுட்டு வந்து வெட்டிகிட்டு இருக்காங்க. இங்கே நானே வந்து இப்போ தான் பார்க்குறேன். சர்டிஃபிகேட்ஸ் அது இதுன்னு வச்சு வேறு லெவல் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் தென் நல்லா வெட்டினாங்களான்னு தெரில. எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். பர்த்டே வேறு சொல்லியிருந்தேன். ஸோ இன்றைக்கி போயிட்டு ஃப்ரைடே வேறு இன்றைக்கி. ஸோ ப்ரேயர் அதெல்லாம் முடிச்சுட்டு பயபக்தியோடு செலிப்ரேட் பண்ண வேண்டியதான் பர்த்டேவை. ஒரு வழியாக குளிச்சுட்டு வந்துட்டேன். நெக்ஸ்ட் வந்து ஃப்ரைடேனால வந்து காட்டை போய் ப்ரே பண்ணிவிட்டு அப்படியே வர வேண்டியதான். திஸ் இஸ் மை பர்த்டே ட்ரெஸ் தான் கைஸ். ஓகே, ஆல்ரெடி எனக்கு டைம் ஆகிடுச்சு. See you. ப்ரேயருக்கு வரேன்னு சொல்லியிருந்தேன். இப்போ தான் ப்ரேயர் முடிச்சுட்டு கிளம்புறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, எங்கே போயிட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்னதாக ஒரு ஷாப்பிங் பண்ண போயிட்டுருக்கேன். சின்னதாகலாம் இல்லை, பெருசாக ஒரு ஷாப்பிங் பண்ண போயிட்டுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ்லாம் இன்வைட் பண்ணியிருக்கேன்னு சொன்னேன். ஸோ சமைக்க தேவையான பொருள் அண்ட் ப்ளா வாங்க போயிட்டுருக்கேன். அந்த ஒரு ஷவர்மா ரிவ்யூ பண்ணுவோம், ஞாபகம் இருக்கா? அந்த கடை தான், தெரியுதா? எஸ், அந்த கடை தான். ஷவர்மா ரிவ்யூ பண்ண கடை தாண்டியாச்சு. பசிக்குது, சாப்பிட்லான்னு பார்த்தேன். சரி, அங்கே தான் KFC இருந்துச்சு. சரி, ஓகே, KFCயில் போய் சாப்பிட்லாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் போயிட்டுருக்கேன். போயிட்டு சாப்பிட்டுட்டு அப்புறமேல் பர்ச்சேஸ் பண்ணி ஷாப்பிங் பண்ண ஆரம்பிக்கணும். வாங்க போவோம், மூச்சு வாங்க கைஸ். ஒரு வழியாக உள்ளே வந்து வாங்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போதைக்கு சிக்கன் ஆனியன் மட்டும் தான் எடுத்திருக்கோம். ஒன்றும் சரியாக எதுவும் வாங்கலை. ஷேக்கும் பார்த்துட்டே இருக்காரு. ஷேக் என்னென்னமோ வாங்கிட்டு இருக்காரு. கடுகாது என்ன தெரியாமல் எடுத்து வந்துட்டாப்ல. ஏதோ மீனுக்கு போடுற தீனி மாதிரி இருக்குது. ஐயோ, இந்த மாதிரி ஏதோ வாங்கிட்டு இருக்கான். இப்போதைக்கு நம்ம சிக்கன் மட்டன் மட்டும் எடுத்துருக்கோம். இனி அப்படியே எல்லாத்தையும் வாங்கணும். எப்படியும் 2 hours ஆயிரும். வந்து பார்த்தீங்கன்னா முட்டை வாங்கலான்னு வந்தோம் நாளைக்கு சமைக்கிறதுக்கு. வெரைட்டி ஆஃப் முட்டை, எவ்வளோ முட்டை வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். ஷேக் வந்து முட்டையாக வாங்கிட்டு இருக்காப்புல. பாருங்கள் எவ்வளோ வெரைட்டி வச்சுருக்காங்க. வாவ், இது வெறும் கருன்னு நினைக்கிறேன். கருவோ இல்லை சைடில் அந்த இருக்க ஒயிட் லேயராக என்னன்னு தெரியல, அது மட்டும் தனியாக வச்சுருக்காங்க. வாவ், இதுதான் கரு. எஸ், இதுதான் கரு. இது வந்து அந்த ஒயிட் லேயர். ரெண்டையும் தனித்தனியாக பாட்டில் வச்சுருக்காங்க. அண்ட் தென் இது என்ன முட்டைன்னு சொல்லுங்கள். ஷேக், இது என்ன முட்டை? காடை முட்டை நினைக்கிறேன். என்ன முட்டை? காடை முட்டை. காடை முட்டை. அதையும் பண்டிலாக வச்சுருக்காங்க. அந்த பக்கம் போனீங்கன்னா டைனோசர் முட்டை இருக்குது. எங்கிட்ட டைனோசர் முட்டை? ஷேக் ஏதோ டைனோசர் முட்டையை காட்டுறானா? வாங்க போவோம். எங்கே இருக்குடா? டேய், சும்மா வேண்டாம், சும்மா. ஒரு வழியாக வாங்கியாச்சு தேவையான பொருள்லாம். ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டு நானும் சேர்த்து வாங்கியாச்சு. ஒன்றும் வாங்கலை, சும்மா சின்னதாக தான் ஒரு பர்ச்சேஸ் பண்ணோம். சின்னதாக ஒரு பர்ச்சேஸ் பண்ணோம், வேறு ஒன்றும் இல்லை. ஷேக்குன்னு தான் வந்துருந்தோம். பர்ச்சேஸ் முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து ரூம் போயிட்டு வாங்கினதெல்லாம் சமைக்க முடியும். ஷேக்கு நானும் விளையாண்டுட்டு விட்டுட்டோம். ரைஸ் வாங்காமல் விட்டுட்டோம். இப்போ ரைஸ் வாங்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா பாஸ்மதியில் வந்து நிறையா வெரைட்டி இருக்குது. ஸோ எனக்கு எடுக்கிறதுக்கு ஒரு கன்ஃபியூஷனாக இருக்குது. எது எடுக்கலான்னு தெரில. ரேட் டிஃபர் ஆகுது. பட்டு நம்ம வீட்டிலலாம் சொல்லுவாங்க அரிசி வாங்க, பழைய அரிசி வாங்கணும் அப்படின்னு. இது பார்க்கும்போது மட்டும்தான் எனக்கு பழைய அரிசி மாதிரி இருக்குது. அதுவும் இல்லாமல் ப்ராடக்ட் ஆஃப் இந்தியா சூப்பர் குவாலிட்டி, சுப்பீரியர் குவாலிட்டின்னு போட்டிருக்காங்க. அதுவும் இல்லாமல் ப்ராடக்ட் ஆஃப் இந்தியான்னு போட்டிருக்காங்க. அந்த ஒரே காரணத்துக்காக எனக்கு இந்த ரைஸ் பிடிச்சிருக்கு. இதே எடுக்கலாம் அப்படின்னு தோணுது. ரேட் வந்து பார்த்திங்கன்னா 108 ரூபா போட்டிருக்காங்க. நம்ம ஊர் காசுபடி 300 வரும். ஸோ நம்ம இதை எடுப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் எழுந்திரிச்சோம். இந்த டைம் பார்த்திங்கன்னா டைம் இஸ் 11:45. எஸ், இனிமேல் தான் எழுந்திரிச்சு பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் எல்லாம் சமைக்கிறோம். ஸோ போயிட்டு சமைக்க வேறு போகணும்.
என்ன சமையல் காட்டுற பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சுபமான பொங்கல், சாம்பார், வடை, சட்னி ரெடி ஆகிடுச்சு. ஃபர்ஸ்ட் ரவுண்டே கேக்கே தான் சாப்பிட்றாரு. கேக்கே எப்படி இருக்கு? ஆல் கிரெடிட்ஸ் கோஸ் டு பிரேக்ஃபாஸ்ட், கிரெடிட்ஸ் கோஸ் டு ஜனனி. ஒரு வழியாக 100 குலாப் ஜாமுக்கு தேவையான இதை ஊற்றியாச்சு. 100 இதை இப்போ தான் ஊற்றி முடித்தோம். நெக்ஸ்ட் இது வந்து எண்ணெயில் போடணும், பொரிக்கணும், நிறையா ஒர்க் இருக்குது. காய்ஸ் ஒரு வழியாக பிரேக்ஃபாஸ்ட், லன்ச் எல்லாம் முடிஞ்சு நம்ம டின்னருக்கு வந்தாச்சு. ராம் மேட் சிக்கன் கிரேவி. ராம் வந்து சிக்கன் கிரேவி பண்ணால், ஜனனி வந்து மட்டன் பிரியாணி பண்ணுது. அண்ட் தென் நான் வந்து இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமான விஷயத்தை தான் நான் பண்ணியிருக்கேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காட்டுறேன் பாருங்கள். நீங்களே வந்து ஃபீல் பண்ணுவீங்க, சரி இவனுக்கு போய் இவ்வளோ கஷ்டமான வேலையை கொடுத்துட்டாங்களே அப்படின்னு சொல்லி நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. அந்தளவுக்கு ஒரு வேலையை பண்ணேன். வேறு ஒன்றும் இல்லை, ரைத்தா. ரொம்ப கஷ்டமான டிஷ் தானே சேக்கு? ரொம்ப கஷ்டமான டிஷ் நானே பண்ணிட்டேன். யாரும் பாராட்டாதீங்க, ஜஸ்ட் லைக் போட்டால் போதும். நல்லபடியாக முடிஞ்சிச்சு. நல்லா வச்சு செஞ்சாச்சு அவனை. கேக்கெல்லாம் எப்படிலாம் கேக் வச்சு எப்படிலாம் அவனை வைக்க முடியுமோ அப்படிலாம் வச்சு செஞ்சாச்சு அவனை. இந்த அடுத்து இதை வச்சு ஏதாவது அவனை பண்ணலாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆள் காணா போயிட்டேன். தேடிட்டு ஆனா கேக்கு நல்லா ஜூம் பண்ணி கேக்கு. இப்போ வந்து கேக்கெலாம் வெட்டி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து எல்லாம் கிளம்பிட்டு இருக்காங்க. யார் வந்தாங்கன்னே தெரில. வாங்க போய் யார் வந்திருக்காங்கன்னு. ரவி வந்திருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் கமிங். அண்ட் ரங்கராஜ் தேங்க்ஸ் ஃபார் கமிங். அடுத்த பர்த்டேக்கு வரணும் சரியா? ஓடி வரேன். அண்ட் ராகுல் வந்திருக்கான். முக்கியமாக நம்ம கேக்கு வந்திருக்கான். ஓகே ப்ரோ, தேங்க்ஸ் ஃபார் கமிங். ரெடி பண்ணிட்டாங்க. நான் போய் குளிச்சுட்டு வர கேப்பில் மட்டன் பிரியாணி ரெடி பண்ணிட்டாங்க. வா நல்லா இருக்குது. சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும். அது வரையும் இது எப்படி இருக்குன்னு தெரியல. ஸோ பார்க்க நல்லா இருக்குது. சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். பர்த்டே வீடியோலாம் எல்லாம் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. நல்லா வச்சு செஞ்சுட்டாங்க, பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து சமைச்சு முடிச்சு ஓவராலாக வந்து எல்லாம் சமைச்சு முடிச்சாச்சு. நான் டைம் இஸ் 8:50 ஆகிடுச்சு. இப்போ வந்து இப்போ தான் சாப்பிட போகிறேன். சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன், என்ன சமைச்சிருக்காங்க, எப்படி சமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறேன். பார்ப்போம். பிரியாணி, சிக்கன் கிரேவி, தயிர் பச்சடி அண்ட் தென் குலோப் ஜாம், ஐஸ்கிரீம் அங்கே இருக்குது. முடிச்சுட்டு சாப்பிடுவோம். வாங்க சாப்பிடுவோம்.
taste was really awesome. The biryani taste was really awesome. செம்மையாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. And everything was good. நீங்களும் நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட்டு வெளியே ஒரு இடத்துக்கு போகிறோம், அங்கே போய் மீட் பண்ணுவோம். நான் வந்து சர்ப்ரைஸ் இருக்குன்னு எல்லாருக்கும் சொல்லியிருந்தேன். ஜனனி உனக்கு ஒரு சர்ப்ரைஸ், எல்லாருக்கும் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. நான் போய் காட்டுறேன் பாருங்கள். There is a surprise. ஹாய் 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 ஹலோ. ஹாய் அப்சல், எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நீ எப்படி மச்சான் இருக்க? ஃப்ரெண்டு வந்துட்டான். ராம் இல்லையா? வெல்கம் பிளிங். ஹாய். இதை பற்றி தான் பேசிட்டு ஒன்றும் இல்லை, சொலாமுக்குலாம் வந்து நிற்கிறாங்க எல்லாம். என்ன சர்ப்ரைஸ்ன்னு கேட்கலாம். ஒன்றும் இல்லை, என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து நான் வேறு சிட்டிலேருந்து வந்திருந்தேன், இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்துட்டேன். ஸோ வேறு சிட்டியில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து எல்லாம் வருவாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ அவங்களெல்லாம் இன்வைட் பண்ணியிருந்தேன், நைட்டு இந்த மாலுக்கு இன்வைட் பண்ணியிருந்தேன். வேறு சிட்டிலேருந்து வந்திருந்தாங்க. அதான் சர்ப்ரைஸு, வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம விளையாட போகிறோம். நம்ம ராகுல் அண்ட் சதீஷ் அண்ட் நம்ம கேகே அண்ட் கார்த்திக் அண்ட் ஜனனி அண்ட் சிஸ்டர் அண்ட் பிரியங்கா பார்த்துருக்க மாட்டீங்க பாருங்க. அவ்வளோதான் கைஸ், வந்திருக்கோம். பவுலிங் போகணும், டைம் இருக்குது. ஸோ அது வரையும் சும்மா ரூமிங் பண்ணிருக்கோம். விளையாடும் போது கட்டுறேன் பாருங்கள். நம்ம ஊரில் எப்படின்னு தெரில, பட் இந்த ஊரில் வந்து பார்த்திங்கன்னா பவுலிங்க்குன்னு அதோட ஷூ போட்டால் தான் விளையாட முடியும். ஸோ இப்போ நம்ம வந்து ஷூ போடுவோம். நம்ம கேகே வந்து முன்னாடியே வந்து ப்ரிவென்ட் பண்ணுறோம், கையில் வந்து அடிபடக்கூடாதுன்னு சொல்லி. கேகே என்ன பண்ணுற, வியூவர்ஸ்ட்டை சொல்கிறா? இது பண்ணும்போது வலி எடுக்கும். நைட் ஆகிடுச்சு வேறு. ஸோ இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம் சாப்பிட்டு. Okay, it was really good. See you in another video. Bye bye.